சென்னை சூளைமேடு திருவேங்கடபுரம் சாலையில் கழிவு நீருக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் முறையாக அகற்றப்படாதது குறித்து நமது நியூஸ்7 தமிழ் மூலம் செய்தி வெளியிட்ட நிலையில் அதன் எதிரொலியாக அந்த பகுதியில் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த கழிவுநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த சென்னை சூளைமேடு பகுதியில் திருவேங்கடபுரம் சாலையில் பார்த்தோம் என்றால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் பொறுத்தவரையுமே முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் சாலை முழுவதுமே குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இது குறித்து நமது நியூஸ்7 தமிழ் மூலம் கடந்த 16ஆம் தேதி பார்த்தோம் என்றால் ஒரு செய்தி தொகுப்பானது வெளியிடப்பட்டது. இந்த செய்தியின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது இந்த சூளைமேடு திருவேங்கடபுரம் சாலையில் சாலை அமைக்கும் பணிகளான தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக, அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த மழைநீர் வடிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு இந்த பள்ளங்கள் முறையாக அகற்றப்படாததால் இந்த குண்டும் குழியுமாக இருந்ததால் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அதிகமான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இது குறித்து தான் நமது நியூஸ்7 தமிழ் மூலம் ஒரு செய்தியானது வெளியிடப்பட்ட எதிரொலியாக தற்பொழுது இந்த பகுதியில் இந்த சாலை அமைக்கும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சாலை, அதாவது இந்த பள்ளம் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமே ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் பள்ளங்களால் தோண்டப்பட்டு அந்த பள்ளத்தில் பார்த்தோம் என்றால் இந்த ஜெல்லி கற்கள் சிமெண்ட் மூலம் கலவைகள் மூலம் நிரப்பப்பட்டு அந்த சாலையானது முறையான சாலையாக அமைக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக தான் இந்த பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த ஜேசிபி மூலம் இந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமே அகற்றப்பட்டு இதில் ஜல்லி கற்கள் கொண்டு மீண்டும் புதிய சாலை அமைக்கும் பணியானது தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.